கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனா ரொம்ப ஈஸியான விஷயம். எப்படி ஈஸின்னு நான் சொல்றேன். ஒரு விவசாய நிலம் இருக்கின்றது. அந்த விவசாய நிலத்துல ஒரு பக்கத்துல நல்ல செழிப்பான விவசாய நிலம், இன்னொரு பக்கத்துல நம்ம கிட்ட நல்ல அழகான விதை, நல்ல செழிப்பான விதை, நல்ல தரமான விதை இருக்கின்றது. இப்ப அந்த விதையை நீங்க அதுல போட்டு அதை மரமாக்கி அதை ஒரு பயிராக்கி அதிலிருந்து விளைச்சலை ஏற்படுத்த வேண்டுமானால் அந்த மண் அல்லது அந்த தரை அப்படியே இருக்கின்ற தரையில் அப்படியே நீங்கள் விதைத்தால் அந்த விதையிலிருந்து நீங்கள் எந்த மகசூலையும் எதிர்பார்க்க முடியாது, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க முடியாது, எந்த விளைச்சலையும் எதிர்பார்க்க முடியாது. சில சமயம் அந்த விதையே வேண்டுமானால் காகமோ அல்லது ஏதேனும் பறவை எடுத்து சென்று விடலாம். ஆகவே மனதில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் முதலில் மனதை பண்படுத்த வேண்டும். அதற்காக சில பயிற்சிகளை நான் இங்கே சில பயிற்சிகள் அல்லது சில விஷயங்களை நான் இங்கே பயன்படுத்த இருக்கின்றேன். முழுமையாக ஒத்துழையுங்கள். நிச்சயமாக எனக்கு மனதில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற உறுதி எனக்கு இருக்கின்றது. உங்களுக்கும் நிச்சயமாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். ஆகவே ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 விஷயத்தை சொல்றேன். நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க எல்லாருமே சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலா இன்ஃபேக்ட் நான் எப்பவுமே ட்ரைனிங்க்கு போறேன்னா ஃபர்ஸ்ட் டான்ஸ் தான். நல்ல பாட்டு, ரொம்ப சிம்பிளான பாட்டு, எல்லாருமே டான்ஸ் ஆடிதான். இது யாரை டான்ஸ் ஆட வைக்கிறது கஷ்டம்னு பாத்தீங்கன்னு சொன்னா காலேஜ் டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், ஆசிரியர் சமுதாயம். கார்பரேட் ட்ரைனிங் போனோம்னா அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு நாளும் அப்படி ஸ்ட்ரெயின்ல அப்படி ஒரு சப்ரஸ் பண்ணி அவங்க மனசை வச்சிருப்பாங்க. ஒரு ஃப்ரீயா ஒரு சான்ஸ் கிடைச்சோம்னா நல்லா கோஆபரேட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் ரொம்ப கஷ்டம். பட் நான் இங்க இப்ப அந்த டான்ஸுக்கு எல்லாம் வரவே இல்லை. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னொரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மூலமா சேஞ்ச் உருவாக்கலாம். நான் இப்போ 2 வார்த்தையை சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணி சொல்லணும். கவனிச்சிடுங்க. ஹலோன்னு சொன்னேன்னா நீங்க ஹாய் சொல்லணும். ஹாய்ன்னு சொன்னா நீங்க ஹலோ சொல்லணும். எல்லாரும் ரெடியா? ஆர் யூ ரெடி? எஸ். ஆர் யூ ரெடி? Are you ready for a change? Are you ready for a change? நீங்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருக்கின்றீர்களா? இன்னும் சத்தமா? Yes. Good. Are you ready for a change in your mind? உங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? Yes. Good. Really great. Are you ready to have a deep change in your mind? மிகவும் ஆழமான மனதில் மிகவும் ஆழமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? இருக்கின்றீர்கள். ஒத்துழையுங்கள். மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டுகிறேன் ஒரே மணி நேரத்தில். ஹலோ, ஹாய், ஹலோ, ஹலோ, ஹாய், ஹலோ. ரைட். நாம் வெற்றி பெற வேண்டுமானால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நான் நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுடுங்க. எல்லாருமே வெற்றியாளர்கள். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெற்றியாளர்கள். ஏன் கிளாப் கொடுக்கலாமே? இந்த கிளாப் கொடுக்கும் போது ஒரு பிரச்சனை. ஒரு பகுதியில கொஞ்சம் பேர் தான் கிளாப் கொடுத்தாங்க. சிலருக்கு சந்தேகம் வந்துருக்கும். எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், ஜெயிப்பதை நிஜமாக்குவதற்காக வந்திருக்கிறோம். இதுல ஒரு 100 பேர் இருக்கிறதுல ஏன் 50 பேர் மட்டும் கிளாப் பண்ணாங்க? மனதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் உங்களுக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த மனசுங்கிறது அப்படி ஆழப்பிரகடன் வந்த விஷயம் கிடையாது. மூதாதையர்களிடமிருந்து அப்படியே ஹெரிடிட்டரியா வந்த விஷயங்கள் உள்ள இருக்கின்றது. அதை விட உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதா? ஏன்னா தன்னம்பிக்கை வாசகர் பட்டத்தை பொறுத்த அளவுக்கு இது ஒரு அற்புதமான ஆடியன்ஸ், ஒரு நல்ல ட்ரெயினருக்கு ஒரு அற்புதமான ஆடியன்ஸ். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க. ஸோ 3 ஸ்டேஜா பிரிக்கிறதுனா ஒன்று கான்சியஸ் மைண்ட். இப்ப எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். மோகன்குமார் என்னென்னமோ நடிக்கிறான், என்னென்னமோ பேசுறான், என்னென்னமோ எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு தர்றான். ரைட், வெரி குட். எல்லாம் கேட்டுட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு எல்லாம் மனசுல எடுத்து நம்ம கான்சியஸ் மைண்ட்ல கொண்டு போயிட்டு அப்படி 2 காது கடவுள் எதுக்கு கொடுத்துருக்கு? சார் அதை சொல்லாம விட்டாரு. எதுக்கு 2 காது கடவுள் கொடுத்துருக்காருன்னா, நீங்க தோல்வியாளர்களையோ அல்லது எப்படியோ வாழலாம் நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு காதுல இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டு இன்னொரு காதுல விடுறதுக்காகன்னு சொல்லுவாங்க. அதுக்காக கொடுக்கவே இல்லை. அப்ப இந்த விஷயத்தையும் நம்ம செய்ய போறோம். சார் இந்த பலூன் வாங்கிட்டீங்களா? கொஞ்சம் அது மட்டும் ஒரு 5 பலூன். ஸோ இந்த இது எதுக்காக இவ்வளவு நிலைகளாக ஒரே விஷயம், 5வது விஷயம் வச்சிருந்தேன். பட் இங்க இந்த எல்சிடி ப்ரொவிஷன் இல்லாதனால அதை விட்டுட்டேன். அதாவது ரியலா நிறைய அந்த ஜெயிக்கிறவங்களுடைய சீனரிஸ் அல்லது ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் போது அந்த விஷயத்தை புரியுற மாதிரி பிராக்டிக்கலா வீடியோ கிளிப்பிங்ஸ் இவ்வளவு வச்சிருந்தேன். பட் அது இன்னைக்கு வீடியோ நம்ம டைம் ஷார்ட் பீரியட் 2வது இந்த எல்சிடி ஃபெசிலிட்டினால அதை விட்டோம். பட் இந்த 4 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேஞ்ச் உருவாக்க முடியும். அந்த அஷ்டமும் எனக்கு நான் உறுதியா கொடுக்க முடியும். ஸோ
கான்சியஸ் மைண்ட் அது வந்து நமக்கு அவ்வளவு தேவையில்லை, அதை விட்டுருவோம். அது வந்து முனிவர்கள் தவம் செய்துட்டு இருக்கிறவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அவங்களுக்கு தேவையான மைண்ட். நமக்கு தேவையான இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்ப நான் டாக்டர் சாரான்னு ஒரு மேடத்தை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தினேன். அந்த டாக்டர் சாராவுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான். ஏன்னா அவங்க அனுபவத்திலேயும் சரிதான், அவங்களுடைய பல ஆராய்ச்சி கட்டுரைகள் படிச்சோம் சரிதான், இன்னைக்கு வரைக்கும் வெற்றி பெற்ற பலருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்தது, ஆட்டோபயோகிராபிகளை படிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துலயும் புரியுது the subconscious mind is playing a crucial role in the success or failure of a person. இந்த விஷயத்தை நல்லா கிளியரா புரிஞ்சுட்டு சப்கான்சியஸ் மைண்ட் பத்தி ஆராய்றாங்க. ஆராயும் போது பொதுவா அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஆராய்றது மற்றவங்களை வச்சு ஆராய்வாங்க. பட் இவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னையும் அதை உட்படுத்துறாங்க. தன்னையும் உட்படுத்துறாங்கன்னா இவங்க படிச்சதுல ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஒரு குழந்தை, அந்த குழந்தை அது வரைக்கும் அவங்க படிக்கிற வரைக்கும் அவங்க இந்த ஆராய்ச்சி நடத்தி அந்த விளைவை ரிசர்ச்சா போடுற வரைக்கும் உலகத்துல எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. குழந்தை பிறந்து நம்முடைய மண் உலகத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் உருவாகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி கிடையாது. அதுக்காக தான் இந்த டாக்டர் சாரா ஆராய்ச்சியை நடத்தினார்கள். எப்படி நடத்துறாங்கன்னா அவங்களுடைய கர்ப்பப்பையில் அவங்களுக்கு கருத்தரிக்கும் பொழுது அந்த கருத்தரித்த அந்த நிமிடம் டாக்டர் அதனால ஈஸியா அவங்களுக்கு ரிசர்ச் பண்ண முடிஞ்சது. அந்த கருத்தரித்த அந்த நிமிடத்திலிருந்தே அந்த நொடியிலிருந்தே ஆராய்ச்சியை துவங்கிவிட்டார். அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த குழந்தையை எப்படி எதிர்காலத்தில் நல்ல உயர்ந்த நிலைகளில் ஆக்க வேண்டும் என்று இவர்கள் கனவு கண்டார்களோ அந்த கனவுக்கேற்ற செய்திகளை வழங்கி கொண்டே இருந்தார். பேச்சினால கேசட்ஸ் வாயிலாக இவங்களுடைய நடவடிக்கைகள், இவங்க ஏதாவது மீடியா ஏதாவது பாக்குறதுன்னா இதை எப்படி கொண்டு வரணும் அந்த மீடியாஸ் மட்டும் தான் பார்த்தாங்க. வீடியோஸ் பார்த்தாங்க. இந்த குழந்தையை எப்படி வளர்த்தி கொண்டு வரணும் அந்த இது மட்டும்தான் அதை பார்த்தாங்க. இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கரெக்டா 10 மாசமாயி குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு வயசுல இருந்து அது என்னென்ன பேசணும்னு நினைச்சாங்க, என்னென்ன பாடணும்னு நினைச்சாங்க, என்னென்ன செயல்கள் செய்யணும்னு நினைச்சாங்க, இந்த நிறைய விஷயத்தை அவங்க புரிய முடிஞ்சது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து பேரண்ட்ஸ், இங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கணும். தயவு செய்து நம்முடைய குழந்தை அந்த காலத்து அறிஞர்கள் ஒரு காலத்துல அறிஞர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். குழந்தை பிறந்ததற்கு அப்புறம் நம்ம அந்த குழந்தைக்கு என்னென்ன இன்புட் கொடுக்கிறோம் அதுதான் குழந்தையினுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுகின்றது. அதுதான் அந்த குழந்தை வாழ்வில் வெற்றி பெறப் போகிறதா அல்லது தோல்வியடைய போகிறதா என்பதை தீர்மானிக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். டாக்டர் சாராவுடைய ஆராய்ச்சி சொல்கிறது அப்படி அல்ல. ஒரு குழந்தை அந்த தாயினுடைய கருப்பையில் தரித்தெடுத்த அந்த நிமிடத்திலிருந்தே அந்த குழந்தையுடைய சப்கான்சியஸ் மைண்ட், அந்த குழந்தையுடைய மனசு உருவாக ஆரம்பிக்கின்றது என்று சொல்கிறார்கள். ஆகவே ஒரு குழந்தை பிறந்து தன்னுடைய தாயினுடைய கருப்பையில் கருவுற்று 10 மாதங்கள் அந்த தாயினுடைய கருப்பையில் இருக்கின்ற நேரத்தில் அந்த தாய்க்கு என்னென்ன அனுபவங்கள் ஏற்படுகின்றன, அந்த தாய் எந்தெந்த செய்திகளை பெறுகின்றார், அந்த தாய் என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்கின்றார், அந்த தாய்க்கு என்னென்ன அனுபவங்கள் வருகின்றன, அந்த கணவர் ஏதாவது கஷ்டப்படுத்தாரா அல்லது கணவர் அன்பாக இருக்கின்றாரா அல்லது அவங்க அந்த டிவியில பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல வந்து தற்கொலைகள் நிறைய வருதா, அந்த டிவியில பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நிறைய வெற்றிகரமான நிகழ்ச்சிகள் பார்க்கறாங்களா, அந்த டிவியில பார்க்கறது நிகழ்ச்சிகள்ல நிறைய சந்தோஷகரமான நிகழ்ச்சிகள் பார்க்கறாங்களா, இது என்னன்னா அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை. அப்ப இந்த டாக்டர் இந்த ஆராய்ச்சியை நடத்தினதுக்கு அப்புறம் இந்த மனசை பத்தி ஆராய்ச்சி செய்தவர்கள், பிரெயினை பத்தி ஆராய்ச்சி செய்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகவும் அற்புதமான ஒரு இன்புட்டா கிடைச்சது. இன்னைக்கு பிரெயின் எங்கேயோ போயிட்டு பிரெயின்ல ஸ்பெசிபிக்கா அமிக்டலான்னு சொல்லக்கூடிய ஒரு பாற்று அதனுடைய லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் பத்தி இன்னும் டீட்டெயிலா ஸ்டடி என்னென்னமோ நிறைய நடந்துட்டு இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு டெக்னிக்கலா உள்ள போக வேண்டாம். டைம் இருக்கிற டைம்ல நம்ம மனசை பத்தி இன்னும் டீப்பா வேற ஒரு ஆங்கிள் நம்ம படிப்போம். சோ